வார்த்தையோட தலைப்பு லேவியராகமம் 26:13. நீங்கள் எகிப்தியருக்கு அடிமையாயிருப்பதற்கு நான் அவர்கள் தேசத்திற்கு உங்களை புறப்பட பண்ணி உங்கள் முகத்தடிகளை முடித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். மத்திய 18:10. இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதவர்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதியாகமம் 29:17, 30. லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையாய் இருந்தது. ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவருமாய் இருந்தாள். அந்த லேயாள் பார்வை தெரியாமல் இருந்ததுனால பார்வை கூச்ச பார்வையாக இருந்தது. ரேகாலும் அழகானவளாக இருந்தார். அப்போ அவர் வந்து அந்த மனைவியை நேசிக்கவில்லை. கண்ணு கூச்ச பார்வையாக இருக்கிறதுனால தங்கச்சியை தான் நேசிக்கிறாரு. அப்போது அவரோட தகப்பன் என்ன செய்கிறாருன்னா மறைச்சி அக்காவை கட்டி வச்சிடறாரு. அப்போ லாஸ்ட் வரையும் அவர் அவங்கள நேசிக்கவே இல்லை. அப்போ அவங்க அழுதாலும் அவங்களுக்குள்ள எந்த வேதனை பட்டாலும் ஒரு குழந்தைங்க பிறக்கும் போதும் அவங்க என்ன செய்வாங்க, இந்த மாதிரி அதுக்காக நம்ம நேசிப்பாரான்னு ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறாங்க. இப்படித்தான் ஒரு பெண்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு ஏக்கம். கணவனை பிரிந்தவர்கள், கணவன் கைவிடப்பட்டவர்கள் இவ்வாறு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நம்ம ஜெபித்துக் கொள்வோம். சங்கீதம் 142, 2, 3, 4. கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை உற்று பார்க்கிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். அப்போ சங்கீதக்காரன் வந்து தாவீது ராஜா 40 வருஷம் வந்து ஆட்சி செய்கிறாரு. அப்போ அவருக்குள்ள வந்து அவ்வளோ ஒரு அவ்வளோதான் நல்லது செஞ்சா கூட அதுலேயும் ஒரு குறைய தேடுற மனுஷர்கள் இருக்கிறாங்க. அப்படியே அவர் வேதனைப்பட்டு தேவனிடத்துல சஞ்சலப்படுகிறாரு. சங்கீதம் 56, 8, 9. என் அலட்சியங்களின் எதிரே என்னால் இருக்கி என் கண்ணீரை உங்களுடைய துருவில் வைக்கவும் அவைகள் உங்களுடைய கணக்கிலே அளவே இருக்கிறது. நான் உன்னை நோக்கி கூப்பிட்டு நாளிலே என் சத்துருகள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவனே என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். ஏன் சங்கீதக்காரன் அவ்வளோ ஒரு வேதனை. நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம பிள்ளைகளை குறித்து, நம்ம பிள்ளைகளை எதிர்காலத்தை குறித்து, நம்ம பிள்ளைகள் திருமணத்தை குறித்து, நம்ம வீட்டை குறித்து நம்மளுக்குள்ள அநேக குழப்பங்கள், வேதனைகள் அப்படியே நம்மளுக்குள்ள சூழ்ந்து இருக்குது. எஸ்தர் 4, 11, 14. யாராவது அழைக்கப்படாமல் உள்ளத்தில் ராஜாவிடத்தில் பிரவேசித்தால் 13, 14. யாராவது அழைக்கப்படாமல் உன் முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால் புருஷரானாலும் ஸ்ரீயானாலும் சரி அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறாத சட்டம் உண்டு. இது ராஜாவின் சகல ஊழியக்காரருக்கும் ராஜாவினுடைய நாடுகளில் உள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியும். அவங்க வந்து அந்த ராஜ்யத்துக்குள்ள, அந்த அரண்மனைக்குள்ள போகவே முடியாது. அப்போ அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு துணியோட போறாங்க. அவங்களுக்குள்ள தேசத்துக்கான ஒரு தேசத்தை அவங்க யாரும் ஒரு பாதுகாக்கணும், நம்ம மக்களை பாதுகாக்கணுன்ற ஒரு அவங்களுக்குள்ள மன உறுதி வருது. அப்போ அவங்க உயிர் போகும்னு நினைச்சா கூட அந்த இடத்துல அந்த பயம் இல்லாத அந்த ராஜாவுடைய அரண்மனைக்குள்ள போறாங்க. ரூத் 8, 4, 16, 17, 18. அப்படியே அந்த சுதந்திரவாளியை
வாங்கிக் கொள்ளும் என்று சொல்லி தன் பாதரட்சியை கலட்டி போட்டான். ரூத் 8:4 நான் 8:4 16 17 18. ரூத்துல 8 அப்படி சொல்லிட்டாரு. ரூத்துல 4 அதிகாரம் தான் இருக்குது. அதனால 4 8 8 4 16 18 அப்படி வரும். அப்படி அந்த சுதந்திரவாளி ஆகையால் நீர் அதை ஊராருக்கு முன்பாகும். அப்படியா? நீங்க என்ன சொல்ல அவங்க வரீங்க? மாமியார் வந்து அவங்கள வந்து கணவன் இறந்த பிறகு வீட்டை விட்டு வெளியே போயிட்டு சொல்றாங்க 2 மருமகளையும். அப்போ அவங்க என்ன செய்யறாங்கன்னா தன்னுடைய தேசத்தை விட்டு போகாமல் அந்த இன்னொரு மருமகன் மட்டும் போயிடுறாங்க. போயிட்டு தான் அவங்க மட்டும் தன்னுடைய தேசம் உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் உங்களுடைய தேசம் என்னுடைய தேசம் என்று அவங்களோட இருக்கிறாங்க. பின்னிட்டு பாராம வர போராட்டங்கள் உபத்திரங்களை பின்னிட்டு பாராமல் அவர்கள் அவங்களோடு கூட இருக்கிறார்கள். சாமுவேல் 13 லூக்கா 19 3 4 5 9. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினார். அவன் உள்ளவனாயிருந்தபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியிலே முன்பாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டுக்கு மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்த பொழுது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமா அப்போ அவர் குள்ளமா இருக்கிறாரு. எப்படியாவது நம்ம ஏசப்பாவை பார்த்தனுமே, ஆனா மற்றவங்கலாம் வந்து குள்ளமா இருக்கிறாரு, எப்படி அவரால் பார்க்க முடியும்? அதனால என்ன செய்யறாரு, அந்த காட்டுத்தி மரம் வந்து ஒரு முள்ளுக்க இருக்கும் அந்த செடி, அந்த மரத்துல அதையும் பாராமல் ஒரு மரத்து மேலே ஏறி தேவனை காண்ற. அப்போ ஒரு பாடல்ல குள்ளமான மனிதன் என்னால் காண முடியுமோ, கண்டிட காட்டத்தி மரம் போதனோ, உன்னை கண்ட ஏசி என்னையும் கண்டிடுவாரோ, கண்ட பிணி என்னிடம் பேசிடுவாருன்னு வரும். அப்போ ஆண்டவர் வந்து அவனை பார்த்தாரு, அவன்கிட்ட பேசுறாரு, அவங்க வீட்டுக்கும் போறாரு. அப்போ அந்த அற்பமாய் எண்ணப்பட்ட மனுஷன் அப்போ கடவுளை அவங்க வீட்டுக்கு போறாரு. அப்போ மற்றவங்க சுத்தி இருக்கிறவங்கன்னா அவரை பார்த்து போராட்டப்படுறாங்க, அப்போ பொறாமை கொள்றாங்க. லூக்கா 13 14 16. இயேசு சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தி ஆகியவர்களை ஓய்வு நாளில் இக்கட்டில் இருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். அப்போ வந்து அவங்க பூனா இருக்கிறதுனால மற்றவங்களாம் என்ன பேசியிருப்பாங்க, ஏதோ சாபம் அவங்களுக்கு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. ஆனாலும் அவங்க வந்து ஆபிரகாமின் குமாரத்தி ஆண்டவர் அவங்களுக்குள்ள நிமிர முடியாதுன்னு அந்த குணை நிமிர செய்கிற தேவன். இப்படியே நம்ம வாழ்க்கையில இவ்வளவு குழப்பங்கள் போராட்டங்கள் வரும்போது நம்ம என்ன செய்யலாம், தேவனை தேட முடியாம போயிடும். ஆனாலும் நம்ம இப்போ ஒரு சமைக்கிறோம்னா அந்த அடுப்பு அனலா இருந்தா தான் அதுக்குள்ள எந்த ஒரு பூச்சை வந்து தங்காது. நம்ம அந்த அடுப்பு காஞ்சி போச்சுன்னு வச்சுங்க, அனல் இல்லாம போயிடுச்சுன்னா அதுக்குள்ள பூனை வந்து கொடுக்கும், பூச்சி பாம்பு கொடுக்கும். அப்படியே நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ போராட்டங்கள் உபத்திரங்கள் வரும்போது கடவுள் நம்ம எல்லாவற்றையும் நின்று நம்மளை விடுவிப்பார் என்ற தைரியம் நம்மளுக்குள்ள இருக்கணும். நம்ம ஆண்டவருக்குள்ள அனலா இருக்கணும். இப்போ மான் வந்து என்ன செய்யுமா, அது தாவம் தொலைவு வந்து 30 அடியா. ஆனால் நம்மளோட அந்த தாவம் தொலைவு 30 அடி. அந்த அடி வந்து அது கண்ணுக்கு தெரிஞ்சாதான் அடுத்த அடி எடுத்து வைக்கலாம். ஆனால் நம்ம வாழ்க்கையில குழப்பமான கண்ணீரும் சங்கீதக்காரர் இடத்துல சொல்லுவார், என் மனம் குழம்புகிறது, அவருக்கு ஆயிரத்துலேயே பலம் இல்லாமல் போயிடுச்சான். அப்போ அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்வோம், பெரிய சொல்லுவார், நம்மளோட கஷ்டம் வந்து தூக்கமும் துக்கம் தான் நம்மளுக்கு கஷ்டப்படுத்தும் அப்படின்வாரு. நம்ம அந்த துக்கம் வரும்போது அழுதுகினே படுப்போம், அந்த அழுகையே நம்மளுக்கு சாப்பிட மாட்டேன்னு செய்வோம், வேதனைப்பட்டுனே படுக்கும்போது நம்மளுக்கு அந்த தூக்கமும் வந்துடும். அப்படியே மானானது அப்படியாகி அந்த அடியை பார்த்தா தான் அது தாண்டும். ஆனால் நம்மளோட வாழ்க்கையில் வருகிறதான போராட்டங்கள் ஒவ்வொன்றையும் நம்ம தேவன் பார்த்து கொள்வார், நம்மளை அழைத்துவார், நடத்துவார் என்ற மன உறுதியோடு நம்ம ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும்போது நம்ம நுகத்தடியை மாற்றுகிற வல்ல தேவன் நம்மளோடு இருக்கிறார் என்ற மன உறுதியோடு நம்ம இருக்கோம். எஸ்தர் ராஜாத்தி வந்து தன் தேசத்தை அவங்க காப்பாற்றினாலும் தன் அழைத்த ஆண்டவர் அவங்க வந்து இவங்களை தான் வச்சு செய்யணுன்ற அந்த நோக்கத்தை ஆண்டவர் இவங்களை வச்சு செய்யணும்னா தான் அதை அவங்க வச்சு தான் செய்ய முடியும். ஆண்டவர் வந்து அது
ஏழை மக்களை எப்படி நடத்துவாங்கன்னா அவங்க ஒரு கூட இருக்கிற தன்னுடைய அதாவது வந்து அக்கா தங்கச்சி எல்லாரும் எப்படி இருக்கிறாங்களோ அந்த மாதிரி அவங்களையும் நடத்துவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு அந்த ஒரு பெருமை வராதபடி அவங்க நடத்துவாங்க. இப்படியாக நம்ம கடவுளுக்குள்ள நம்ம மற்றவங்களை நேசிக்கிறவங்க, மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறவங்களா இருந்து நம்ம கடவுளுக்குள்ள மற்றவங்களுக்காக வேதனைப்படுறவங்களுக்காக ஜெபிக்கும் போது நம்முடைய முகத்தடிகளை மாற்றுகிற தேவன் நம்மளோடு இருக்கிறார்.